தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் இன்றைக்கு வீட்டில் தயிர் தான் செய்ய போகிறேன். நல்ல ஈஸியாக இந்த தயிரை நாங்கள் வீட்டில் செய்யலாம். எங்களுக்கு ஏற்ற மாதிரியே தயிர் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு சாப்பாடு. இப்போவும் வெயில் காலத்தில் நாங்கள் அதிகமாக தயிர் சாப்பிட வேணும். தயிர் இல்லாட்டி மோர் அப்படி சாப்பிட வேணும். இன்றைக்கு இந்த தயிரை நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். தயிர் செய்யக்க எப்போவும் மண் சட்டி இல்லாட்டி கண்ணாடி பாத்திரத்தில் நீங்கள் செய்ய வேணும். பிளாஸ்டிக் எதுவும் பாவிக்கக்கூடாது தயிர் செய்கிறதுக்கு. இப்போ இந்த தயிரை நான் எப்படி செய்கிறதுண்டு பார்ப்போம் வாங்கோ. இப்போ இதில் நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன். இந்த பால் இங்கே 3% பால்ன்னு சொல்லுவோம். அந்த பாலில் நான் எடுத்துக்கிறேன் பெட் கூடின பால். ஊர்லேண்டா நாங்கள் உடனும் மாட்டில் கறந்த பால் எடுக்கிறபடியே எங்களுக்கு அது தயிருக்கு ஈஸியாக வரும். இங்கே வெளிநாடுகளில் பெட் குறைஞ்சது கூடினதுண்டு இருக்குது. அப்படி பெட் கூடின பால் தான் நல்லா கட்டி தயிராக வரும். இந்த பாலை நான் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்ச வேணும். 3 தரம் பொங்கி பொங்கி வரணும் இந்த பால். நீங்கள் கரண்டியை வச்சு இப்படி ஆற்றிக்கொண்டே இருக்கணும் பாலை. இல்லாட்டி பொங்கி ஊற்றுண்டுடும், இல்லாட்டி கீழே அடி பிடிச்ச மாதிரி வந்துடும். கரண்டியை வச்சு நீங்கள் நல்லா கலந்து கொண்டே இருக்கணும் பாலை கைவிடாமல். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்க வேணும். 3 தரம் கொதித்து வர வேணும். வந்தால் தான் எங்களுக்கு நல்லா கட்டியான தயிர் வரும். இப்போ இந்த பால் சூடாகி நல்லா கொதிச்சு கொண்டு வருகுது. இப்படியே நீங்கள் கைவிடாமல் கிண்டி கொண்டு இருக்க வேணும். இப்படி நல்லா பொங்கி வர வேணும். 3 தரம் இப்படி பொங்கி வந்தால் நல்லது. இப்போ இது 2ஆம் தரம் பொங்கி வரப்போகுது. இப்போ இந்த பால் நல்லா 3 தரம் நல்லா பொங்கி வந்துட்டுது. இப்போ நான் இதை அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த அடுப்பிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த பாலை கரண்டியால் ஆற்றி கொண்டு இருப்போம். நல்லா 3 தரம் நல்லா பொங்கி பொங்கி வந்துருக்குது பால். இப்போ நீங்கள் இந்த கரண்டியாலே இந்த பாலை ஒரு 5 நிமிஷம் ஆற்றி கொண்டே இருக்கணும் கைவிடாமல். இப்போ இந்த பாலை நான் நல்லா 5 நிமிஷமாக ஆற்றி இருக்கிறேன். இப்போ இந்த நான் பாலை எடுத்து மண் சட்டியில் ஊற்றுவோம். இதில் நான் தயிர் போடுறதுக்கு மண் சட்டி தான் எடுத்திருக்கிறேன். மண் சட்டியில் ஒரு ஈரமும் இருக்கக்கூடாது. ஈரம் இருக்க தயிர் பழுதாயிடும். ஈரம் இல்லாமல் எடுத்துருக்கணும். மண் சட்டியில் நாங்கள் எப்போதும் தயிர் போடைக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும் தயிர் இப்போ இந்த பாலை நான் மண் சட்டியிலேயே ஊற்றி ஒரு அரை மணித்தியாலம் ஆற வைக்க வேணும். பால் கொஞ்சம் அரை மணித்தியாலம் ஆறினாத்தான் எங்களுக்கு அந்த உரையை போட முடியும் பாலுக்குள்ளே. இப்படியே மண் சட்டியோடையே வச்சு விடுங்க ஆறட்டுக்கும். இப்போ இந்த பால் கொஞ்சம் ஆறி வந்திருக்குது. ஆடையெல்லாம் நல்லா வந்திருக்கு, பார்த்தா தெரியுது. இப்போ இந்த பாலுக்குள்ள நீங்கள் ஒரு விரலை விட்டு பார்த்தீங்கன்னா லைட்டான சூடு இருக்கும். அந்த சூடு அளவுக்கு ஓகே. இப்போ நாங்கள் இதுக்குள்ள உரைய போடுவோம். இது நான் ஏற்கனவே வீட்டில் செய்த தயிர் தான். அந்த உரைய தயிரைத்தான் நான் இதுக்குள்ளே இப்போ போட போகிறேன். நீங்கள் அப்படி முதல்ல செய்யல இல்லாட்டி நீங்கள் கடையில் வேண தயிரையும் போட்டு வைக்கலாம். அது கொஞ்சம் லேட் ஆகும் தயிர் கட்டியாக வாரத்துக்கு. இது நான் ஏற்கனவே வீட்டில் செய்தபடியாக இதை அதுக்குள்ளே போடுகிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டிங்களாண்டா காணும். போட்டுட்டு ஒரு மர அகப்பை வச்சு நல்லா கலந்து விடணும். அந்த தயிரை நல்லா கலந்து விட்டிங்களாண்டா அது நல்லா கரைஞ்சி வந்துடும் அந்த தயிர். அப்போ இந்த பாலோடு சேர்ந்து அது வந்துடும். இப்போவும் நீங்கள் தயிர் போட்டு கட்டியானதுக்கு பிறகு நீங்கள் பாவிக்கிறதுக்கு எடுத்துட்டு கொஞ்சமாக எப்போதும் தயிரை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் தயிர் போடும்போது உங்களுக்கு அது இருக்கும். அந்த இதிலேயே நீங்கள் திரும்ப திரும்ப போட்டுக்கொண்டு வரலாம். இப்போ நான் இந்த பாலுக்குள்ள அந்த தயிரையும் போட்டு நல்லா கலந்து போட்டு ஒரு பொலித்தீனால் கவர் பண்ணி விடுவோம். கவர் பண்ணி அப்படியே வெளியிலே வச்சு விட்டால் நல்லா கட்டியான தயிர் வரும். இப்போ உங்களுக்கு குளிர்காலங்கள்ன்றபடியாக
நீங்கள் இந்த பாலை வந்து மைக்ரோவில் தூக்கி வச்சிங்களா, சும்மா நார்மலாக மைக்ரோவில் தூக்கி வச்சிங்களா நல்லா கட்டியாக வந்துடும். வெயில் காலத்தில் அப்படியே வெளியில் வச்சா ஒரு 8 மணித்தியாலத்துக்கு பிறகு நல்லா கட்டி தயிராக வரும். இப்போ இதை அப்படியே நாங்கள் வச்சு விடுவோம். இப்போ நான் ஒரு இரவு ஃபுல்லாக இந்த பாலை வெளியில் வச்சிருக்கிறேன். நல்லா கட்டியாக வந்திருக்கு, பார்க்க தெரியுது. இப்போ இதை நாங்கள் இந்த பொலித்தீனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களாண்டா தெரியுது, நல்லா கட்டியான தயிராக வந்திருக்குது. மேலே இந்த தண்ணியும் இல்லாமல் நல்லா கட்டியாக இருக்குது. அதுவும் மண் சட்டியில் வைக்க இன்னும் நல்லா கட்டியாக வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த தயிரை உங்களோட வீட்டில் ஈஸியாக செய்யலாம். உங்களுக்கு இந்த தயிர் வீடியோ பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். நாங்கள் இப்போ ஒரு கரண்டியால் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் அப்படி இருக்குதுண்டு. பார்த்தீங்களாண்டா தெரியுது, நல்லா கட்டியான தயிராக வந்திருக்குது. நீங்கள் வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான தயிராயும் இருக்கும். உங்களோட தேவைக்கு நீங்கள் ஒரு நாளில் 2 நாளில் இந்த தயிர் முடிஞ்சிடும். தயிரில் வந்து நீங்கள் மோர் செய்யலாம், மோர் குழம்பு வைக்கலாம், தயிரை சும்மா சாப்பிடலாம். சின்னாக்களுக்கெல்லாம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் தயிர் சாப்பிட. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த தயிர் வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணினா தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.